ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உனக்கு பின் என்னென்ன நடக்கிறது? உன்னுடைய தொழில் ஏன் இவ்வளவு சோர்வாக இருக்கிறது? எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இதற்கு காரணம் யார்? இதை யார் தடுத்து நிறுத்துகிறாய்? இப்படியெல்லாம் பல கேள்விகள். சில சமயம் நன்றாக இருப்பது போல் தோன்றுகிறது, ஆனால் பார்க்கும் பொழுது எதுவுமே சரியில்லாதது போலும் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் யார்? நம் தெய்வத்தை நல்ல முறையில் தானே வணங்குகிறோம், ஆனால் தெய்வம் ஏன் நம்மை இப்படி சோதிக்கிறது? இப்படி பல கேள்விகள் உன் மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு தொந்தரவு கொடுத்த ஆளை நான் கண்டுபிடித்து விட்டேன். உன் வாழ்க்கையை நீ மேல் வந்தாலும் எப்படி இவன் மேல் ஏறுகிறான் என்று நான் பார்க்கிறேன் என்று உன்னை கீழே தட்டி தட்டி அமர வைத்தவன் உன் அருகில்தான் இருக்கிறான். அவன் யாரென்று நான் தெரிந்து விட்டேன். நான் நன்றாகவே கண்டுபிடித்து விட்டேன். அதனால் நீ இதற்கு முன்பு உன் வாழ்க்கையை கெடுத்தவனை பற்றியெல்லாம் நினைக்காதே துளி கூட. இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக, அமைதியாக, திருப்தியாக இருக்க உள்ளது. அதை மட்டுமே நினைத்துக்கொள். ஏனென்றால் நடந்து முடிந்த விஷயத்தை எல்லாம் நினைக்கக்கூடாது. இனி நாம் எப்படி இருக்க போகிறோம் என்று தான் நடக்க வேண்டும். தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கு தொந்தரவு கொடுத்தவனுடைய வாழ்க்கையை நான் கெடுப்பேன். அப்பொழுது உன்னுடைய நிலைமையை அவனுக்கு நான் திரும்பவும் தருவேன். அப்பொழுது அவன் யாரென்று நீ தெரிந்து கொள். உன்னுடைய தொழிலில் பக்கத்தில் தான் இருக்கிறான். ஆனால் சீக்கிரமாகவே சொல்கிறேன், அவனுடைய தேவையில்லாத இந்த ஆட்டமானது முடிய உள்ளது. சீக்கிரமான சந்தோஷம் பிறக்க உள்ளது உனக்கு. நீ என்னுடைய குழந்தை. எந்த ஒரு விஷயத்திற்காகவும், யாருக்காகவும், எதற்காகவும் நீ பயப்படவே கூடாது. ஏனென்றால் அனைத்துமே என்னால் உருவாக்கப்பட்டது இந்த உலகத்தில். அதனால் எது உனக்கு பயமோ அதை நான் சரி செய்வேன். யார் உனக்கு தொந்தரவு தருகிறார்களோ அவர்களை உன் வாழ்வில் இருந்து நான் அகற்றுவேன். அதனால் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்றெல்லாம் நினைக்காமல் வாழ்க்கை மாறிவிடும் என்ற நம்பிக்கைக்கு வா. சீக்கிரமாக உன் வாழ்வில் அனைத்து வெளிச்சத்தையும் நான் தருகிறேன். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் நீ என்றுமே நிம்மதியாகத்தான் இருப்பாய். ஒரு நாளும் ஒரு பொழுதும் நீ கலங்க மாட்டாய். இதற்கு மேல் உனக்கு தொந்தரவு கொடுத்தவன், உன்னை வாழவே வைக்கக்கூடாது என்று நினைத்தவன், அனைவருமே தலை குனியும் அளவுக்கு நம் போட்ட திட்டங்கள் அனைத்துமே நடக்கவே இல்லையே என்று அவர்களே தலை குனியும் அளவுக்கு உன் வாழ்வில் பிரகாசமானது உதிக்க உள்ளது. அந்த பிரகாசத்துடன் நீயும் சேர்ந்து பயணித்துக்கொள். இதற்கு முன் நடந்தது, இதற்கு பிறகு நடப்பதும் அனைத்தையும் மறந்துவிட்டு இப்பொழுது என்ன நடக்கிறது என்று உன் வாழ்க்கையில் பார்த்து சந்தோஷமாக இரு. உனக்காக நான் இருப்பேன், எப்பொழுதுமே இருப்பேன். அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் இருக்கும் பொழுது உன்னை யாரும் எதுவுமே செய்துவிட முடியாது. புரிகிறதா என்னுடைய தங்கமே?